சங்கீதம் 114. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலுமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிட்டு. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தேவன் தமது ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த மகத்தான செயல்களை நினைவுபடுத்தும் சங்கீதமாகும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய போது செங்கடலும் யோர்தான் நதியும் தேவனுடைய வல்லமையை பார்த்து பின்வாங்கின. மலைகள் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளின. தேவன் தமது ஜனங்களோடு இருக்கும் போது இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறது. அன்று இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதிசயங்களை செய்த அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கடல் போல முன் நிற்கலாம். சில சமயம் வழியே இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் தேவன் உங்களோடு இருந்தால் கடல் போன்ற அந்த பிரச்சனைகள் கூட ஒன்றுமில்லாமல் போகும். ஆகவே பயப்படாமல் தேவனை நம்புங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். ஆமேன்.